விஜயதாரணி விலகியதை காங்கிரசார் தற்போது கொண்டாடி வருகிறார்கள். விஜயதாரணியால் கட்சிக்கு எந்த பலனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பலனும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்த நிலையில் தற்போது விஜயதாரணி விலகலை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக டெல்லி சென்றவர் பாஜகவில் இணைந்த நிலையில் விஜயதாரணி விலகலை காங்கிரசார் கொண்டாடி வருகிறார்கள். விஜயதாரணியால் கட்சிக்கும் எந்த பலனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பலனும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக டெல்லி செல்வதாக கூறியவர் எந்த நிர்பந்தத்தால் பாஜகவில் இணைந்தார் என்பது தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பாஜகவில் இணைந்த விஜயதாரணி உருவப்படத்தை எரித்து இனிப்பு வழங்கி மார்த்தாண்டத்தில் காங்கிரசார் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயதாரணி தொகுதியில் காங்கிரசார் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜயதாரணியால் கட்சிக்கும் எந்த பலனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பலனும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்த நிலையில் தற்போது விஜயதாரணி விலகலை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். மார்த்தாண்டம் பகுதியில் காங்கிரசார் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயதாரணியின் தொகுதியில் காங்கிரசார் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கலாம். விஜயதாரணி விலகல் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சன் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இவ்வளவு காலமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாஜக கொள்கைக்கு எதிராகவும் பேசிய அம்மையார் விஜயதாரணிக்கு இன்றைக்கி என்ன பாஜக மேலே பாசம்? எதற்காக பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள்? உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்துகிறேன், அந்த வழக்கை நடத்தி முடித்து விட்டு ஒரு வாரத்தில் வருகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற இடத்துல என்ன நடந்தது, என்ன மிரட்டல் இருந்தது, இல்லை என்ன பூசல் இருந்தது தெரியாது. போக போக தெரியும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் படி இப்பொழுது அவர் பதவியை இழந்திருக்கிறார். இந்த எம்எல்ஏவால் கட்சிக்கும் எந்த பயனும் இல்லை, நாட்டுக்கும் எந்த பயனும் இல்லை. ஏதாவது ஒரு மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர் போனால் அதை பற்றி வருத்தப்படலாம். இதை போய் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? கேட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி கொடுத்தாங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்? கொறடாவாக இருக்காங்க. இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் பொறுப்பு கேட்டாங்க, கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேயும் வேணும்னா பேசினா தானே, நம்முடைய தலைமைக்கிட்ட அகில இந்திய தலைமைக்கிட்ட போய் பேச வேண்டியது தானே. இல்லை நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தானே. நான் ஒரு வாரத்தில் வருகிறேன்னு அனுமதி வாங்கிட்டு தான் போகிறாங்க சட்டப்பேரவையிலேருந்து. நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, வழக்கை முடித்து விட்டு வருகிறேன், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு என்னால் வர இயலாதுன்னாங்க. அதுக்கப்புறம் புதுடெல்லியிலிருந்தும் 4 தினங்களுக்கு முன்பு பேசும்பொழுது கூட இதெல்லாம் வதந்தியாகவே இருக்கட்டும், நான் ஒன்றையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னாங்க. இல்லையே, இப்போது இந்த கட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுகிறேங்க, அவங்களுக்கு குறை வச்சுருக்கோம்லாம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியில் கொறடா பதவி கொடுத்துருக்கு, கட்சியில் அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் ஒரு பதவி கொடுத்துருக்கு. இதை விட வேறு என்ன கொடுக்க முடியும்? உனக்கு வேணும்னா கேட்டு பெற வேண்டியதானே. அவருக்கு எவ்வளவு ஆட்களை பிடிக்கும் வேலையில் இறங்கினாலும் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஈடுபடாது. தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை பற்றியும், தமிழ்நாடு மண்ணை பற்றியும், தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதியை பற்றியும் அறிந்தவர்கள். ஆகையால் பாஜகவுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய முயற்சி எல்லாம் மிகவும் பலவீனமானவர்களுக்கு பொருந்தும், பலமானவர்களுக்கு பொருந்தாது. காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை 57 ஆண்டுகாலம் ஆட்சியில் இல்லைனாலும் தோழர்கள், தொண்டர்கள் அனைவரும் பலமானவர்கள், உறுதியானவர்கள், காங்கிரஸ் கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள். ஆகையால் இந்த பலவீனமானவர்களுக்கு இது பொருந்தும். இப்போ இவ்வளவு காலமாக அரசு
கட்சியிலிருந்து விலகி விஜயதரணி பாஜகவில் சேர்ந்த நிலையில் அவரது விலகலை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.